திருப்பூரில் பள்ளி குழந்தைகள் பாரம்பரிய முறையில் பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். திருப்பூரில் பள்ளி குழந்தைகள் பாரம்பரிய முறையில் பொங்கல் விழாவில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இணைந்திருக்கிறார். பாலாஜி, பொங்கல் விழாவில் குழந்தைகள் ஆர்வத்துடன் பங்கேற்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அது தொடர்பான முழு விவரம் என்ன பாலாஜி, தெரிவிக்கலாம்? நிச்சயமாக, அதாவது சங்க காலம் தொட்டே பொங்கல் திருவிழாவானது தமிழகத்தின் ஒரு சிறப்பு வாய்ந்த திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த திருவிழாவில் அதாவது குறிப்பாக விவசாயத்திற்கு கூடிய இயற்கை மற்றும் கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த பொங்கல் திருவிழாவானது கொண்டாடப்பட்டு வருகிறது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் அதிக அளவில் கிராமம் சார்ந்த ஒரு விழாவான இந்த விழாவை தமிழகம் முழுவதும் மட்டுமல்லாமல் தமிழகத்திலிருந்து உலகம் முழுவதும் பரவியுள்ள தமிழர்களாலும் கொண்டாடப்பட்டு வரக்கூடிய இந்த பொங்கல் திருநாள் அதன் சிறப்பியல்புகள், கலாச்சாரம் உள்ளிட்டவற்றை தற்போதைய குழந்தைகளுக்கும், அதாவது நாகரிக உலகில் தற்போது நகரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் இந்த கலாச்சாரத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அதாவது நாட்டு மாடுகள் கலப்பின மற்றும் நாட்டு மாடுகள் ஆராய்ச்சி மையத்தில், சிவசேனாதிபதி காங்கேயம் காளைகள் ஆராய்ச்சி மையத்தில் இந்த விழாவானது நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் கலந்து கொண்டு பொங்கல் விழாவை கொண்டாடினர். மேலும் காங்கேயம் காளைகள் குறித்தும் நாட்டு மாடுகள் குறித்தும் பொங்கல் விழாவினை கொண்டாடுவதன் முக்கியத்துவம் குறித்தும் இந்த குழந்தைகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் இந்த குழந்தைகளை மாட்டு வண்டியில் அமர வைத்து உற்சாகமாக எருது பூட்டி அலங்கரிக்கப்பட்ட மாட்டு வண்டிகளில் பயணம் செய்வதையும் நம்மால் காண முடிந்தது. பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைத்தும் செங்கரும்புடன் பொங்கலோ பொங்கல் என குலவையிட்டு குழந்தைகளுடன் ஆடிப்பாடி கொண்டாடினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு பொங்கல் விழாவின் முக்கியத்துவமும் அதன் பாரம்பரியமும் உணர்த்தப்படுவதாக அமைந்திருந்தது. தகவல்களுக்கு நன்றி பாலாஜி.